அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்த அருள்வாக்காவது, உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் செய்பவன் உறவை ஆதரிப்பவன் அல்ல, பிறர் உறவை துண்டித்து கொள்ளும் போதும் அவர்களுடன் உறவு கொள்பவனே உறவினரை ஆதரிப்பவன் ஆவான். விளக்கம்: இது மிகவும் வெளிப்படையான விஷயமாகும். எப்பொழுது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் எவ்விதமாக பிறர் நடந்து கொள்வாரோ அவ்விதமாகவே நானும் அவர்களுடன் நடந்து கொள்வேன் என கூறினால், பிறகு நீங்கள் சொந்த பந்தங்களை என்ன ஆதரித்தீர்கள்? இந்நிலையோ அறிமுகமில்லாத அந்நியருடனும் செய்யப்படுவதுதானே. ஒருவர் உங்களுக்கு உபகாரம் புரிந்தால் நீங்களும் தானாகவே அம்மனிதனுக்கு பிரதி உபகாரம் செய்யும் நிர்பந்தத்திற்குள்ளாகி விடுகின்றீர். உண்மையில் உற்றார் உறவினர்களை ஆதரிப்பது என்பது என்னவென்றால், அவர்கள் உங்களை உதறித்தள்ளி உதாசீனப்படுத்தி உறவை துண்டித்து கொள்ளும் போதும் நீங்கள் அவர்களை இணைக்கும் கவலையில் இருக்க வேண்டும். அவர்கள் எம்முறையில் நடந்து கொள்கிறார்கள் என்பதை பாராமல் நாம் அவர்களுக்கு செலுத்த வேண்டியது என்ன, நம்மீது என்ன கடமை இருக்கிறது என்பதையே எந்நேரமும் சிந்தித்து பிறர்க்குரிய அக்கடமைகளை நிறைவேற்றி வர வேண்டும். அவ்வாறு நிறைவேற்ற தவறினால் அவர்களுடைய கடமைகளில் ஏதேனும் ஒரு கடமை தம் பொறுப்பில் இருந்துவிட அதற்கு கியாமத் நாளில் நம்மிடம் விசாரிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுவிடலாம். பிறர் தனக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை பூரணமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் கடுகளவும் உள்ளத்தில் தோன்றக்கூடாது. மாறாக அவர்கள் தனக்கு செலுத்தும் கடமைகளை நிறைவேற்றவில்லையானால் இன்னும் அதிகம் சந்தோஷப்பட வேண்டும். ஏனெனில் மறுமையில் எந்த பிரதிகூலமும் நன்மையும் அதற்காக கிடைக்குமோ அது இவ்வுலகில் பிறர் நிறைவேற்றுவதால் கிடைக்கும் பலனை காட்டிலும் பன்மடங்கு அதிகமாகவே கிடைக்கும். ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலுல்லாஹ், எனக்கு உற்றார் உறவினர்கள் இருக்கின்றனர். நான் அவர்களுடன் உறவை ஒட்டி வாழ விரும்புகிறேன். அவர்களோ எனது உறவை வெட்டி வாழ்ந்து வருகின்றனர். நான் அவர்களுக்கு உபகாரம் புரிகிறேன். அவர்களோ எனக்கு அபகாரம் புரிகிறார்கள். நான் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்களுடன் பொறுமையை கையாளுகிறேன். அவர்களோ அறியாமையுடன் நடந்து கொள்கின்றனர் என முறையிட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் கூறுவது அனைத்தும் உண்மையாகவே இருப்பின் பிறகு நீர் அவர்களின் வாயில் மண்ணை அள்ளி போடுகிறீர். அதாவது அவர்களை கேவலம் அடைவார்கள். எதுவரை நீர் உமது இந்த வழமையின் மீது உறுதியாக இருப்பீரோ அதுவரை அல்லாஹ்வின் உதவியும் உம்முடன் இருந்து கொண்டே இருக்கும் என அருளினார்கள். எதுவரை அல்லாஹ்வின் உதவி ஒருவருடன் இருந்து கொண்டிருக்குமோ அதுவரை யாருடைய தீங்கும் அவருக்கு நஷ்டத்தை விளைவித்து விட முடியாது, அல்லது யாருடைய உறவு முறிந்தாலும் எந்த பலனையும் தடுத்துவிட முடியாது. ஒரு உருது கவிதையின் சாரமாவது, இரட்சகா, நீ என்னை கைவிட்டு விடாதே. நீ என்னை ஒதுக்கி விடுவது பேராபத்தாகும். காலம் என்னை ஒதுக்கிவிட்டாலும் பாதகமில்லை. அதையாகிலும் நான் பொருந்தி கொள்வேன். ஒரு வெளிப்படையான உண்மை யாதெனில், அல்லாஹு தாலா எவருக்கேனும் உதவி செய்வானாக ஆகிவிட்டால் பிறகு அவருக்கு எப்பொழுதும் பிறருடைய உதவியின் தேவை எங்கே ஏற்பட போகிறது? பின்னர் அகிலமனைத்தும் அவருக்கு கட்டாயம் உதவி செய்தே ஆக வேண்டும். மேலும் அகில உலகமும் ஒன்று சேர்ந்து அவருக்கு நஷ்டத்தை விளைவிக்க நாடினாலும் நஷ்டமளித்து விட முடியாது.